நடவடிக்கைகள் எடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். நான் ஒரு சஜஷன் சொன்னேன், அட்லீஸ்ட் மயானங்களில் பாடிகளை தேங்கி வைக்கிறது ரொம்ப கொடூரமான வேதனை. அதுக்கு நீங்கள் சோலார் பேனல் உடனடியாக போடுங்கன்னு சொன்னேன். அரசாங்கமும் இதை பற்றி கவலையோடு அக்கறையோடு எந்தெந்த விதத்தில் இந்த உணவு விடுதிகள்லேயும் எல்லாம் பலத்தில் மூடுற நிலைமை வந்துருச்சு. அது சின்ன உணவு விடுதிகள்லாம் நடத்த முடியாத நிலைமை ஏற்பட்டு மக்கள் மிகுந்த சிரமத்தில் ஆளாகியிருக்கார்கள். இத்தனைக்கும் மூல காரணம் ஒரு காலத்தில் உலகத்தையே நடுநடுங்க வைத்துக் கொண்டிருந்த நாஜிகளின் அதிபர் அடால்ஃப் ஹிட்லர் மறுபிறவி எடுத்து அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையினுடைய குடியரசுத் தலைவர் நாற்காலியை வந்து உட்காருவதை போன்ற ஒரு பிரம்மையை ஏற்படுத்துகிற விதத்தில் டொனால்டு ட்ரம்ப் என்கின்ற அந்த மனிதர் இஸ் அன்ஃபிட் டு பி த பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஒவ்வொரு நாளும் எதைத்தான் பேசுறதுன்னு இல்லாமல் அவர் பேசுறதும் அழிச்சே போடுவேன் ஈரானை, ஈரான் மக்களையெல்லாம் கொண்டு போடுவேன். ஹிட்லர் ஒருத்தன் தான் அப்படி பேசிகிட்டு இருந்தான், முசோலினி ஒருத்தன் தான் அப்படி பேசிகிட்டு இருந்தான். அது பிறப்பு டொனால்டு ட்ரம்ப் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம வீட்டில் அடுப்பெரிய முடியலை, கேஸ் சிலிண்டர் இல்லை, ஹோட்டல் நடத்த முடியலை, சின்ன ஹோட்டலை மூட வேண்டி வந்துச்சு, பிணத்தை கூட எரிக்க வழி இல்லை. இத்தனைக்கும் காரணம் ஐ அக்யூஸ் டொனால்டு ட்ரம்ப்.